அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஃபேமிலி. நான் வந்து மீல்ஸ் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா வீட்டில் ஊருக்கு போயிருக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். அதனால் வந்து நான் மீல்ஸை வந்து வீட்டில் குக் பண்ணலை. எனக்கு மீல்ஸ் சாப்பிடணுன்னு தோணுச்சு. அப்போ நான் ஜொமேட்டோவில் பார்க்கும்போது திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வெஜ் மீல்ஸ் வந்து 199 ரூபாய்க்கு இருந்தது. நார்மல் ப்ரைஸ் வந்து 299. இப்போ வந்து 199க்கு இருந்தது. சரி மீல்ஸ் சாப்பிட்லான்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதே மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வந்துருக்குது. இது வந்து குட்லு கேட்டில் உள்ள திண்டுக்கல் தலப்பாக்கட்டியிலேருந்து வாங்கினது. ஜொமேட்டோவில் வாங்கினேன் நான். ஓகேங்களா? சரி, இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கேஆர்கே ஃபேமிலி வீலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த சாப்பாட்டு பெட்டியை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெயின் ஆயுதம் கத்தி. இதை வச்சு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ் ஓகே, ஒரு வழியாக பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்பளம் பேக் பண்ணியிருக்கேங்க. அப்பளம் வந்து எப்படி டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அலுமினியம் ஃபாயிலில் தான் வச்சுருக்காங்க. பட் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நொறுகி தான் வந்திருக்கு. கூட எனக்கு பிடிச்ச அதில் மோர் மிளகாவும் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? உள்ளுக்கு பார்த்தா நிறைய குட்டி குட்டி பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 குட்டி பாக்ஸ் இருக்குது. அது ஓப்பன் பண்ணோம். பரவாயில்ல, பேக்கிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே எனக்கு ஸ்பில் ஆகலை. எல்லா பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுவோம். 2 அப்புறம் 1 5 மொத்தம். அதுக்கப்புறம் 6 7 அப்புறம் 8. ஸோ குட்டி பாக்ஸ் 8 இருக்குது. 8ல் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோங்க மாதிரி இவங்க 8 சைட் டிஷ்ஷை பிரித்து வச்சுருக்கிறாங்க. சரி, அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் சோறு. நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது இந்த சோறு தான். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். அதனால் அந்த சோறை சைடில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாக்ஸாக 3 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஊறுகாய், நெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பருப்பு பொடி இருக்குது. இது வந்து ஆந்திரா மீல்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணேன். அதனால் ஆந்திரா ஐட்டம்லாம் இதில் இருக்குது. இதையும் நம்ம சோத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து பாக்ஸை உர கட்டிட்டு சோத்தில் பாத்தி கட்டுவோம். முதல்ல பார்த்தோன்னா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், நல்லா சாட்சி காட்ட முடியாது. ஏன்னா உள்ளுக்கு வந்து சேமியா பாயசம் இருக்குது. திருப்பினோன்னா கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்னி கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இது வந்து இஞ்சி சட்னியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னியாக இருக்கலாம். எஸ், எதிர்பார்த்த மாதிரியே குழம்பு தான். இது பார்த்திங்கன்னா பாலக் பருப்பு இருக்குது, ஆந்திரா ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ஆந்திரா ஸ்டைல் சாம்பார். இதெல்லாம் நல்லா திருப்பி காட்ட முடியலங்க, கீழே சிந்திரும். ஓகேங்களா? மன்னித்து விடுங்கள். எஸ், எதிர்பார்த்த மாதிரி ரசம். மன்னித்து விடுங்கள், என்னால் திருப்பி காட்ட முடியல. மேலே வரைக்கும் இருக்குது, சிந்தி விடும். பட் மோர் இல்லை. மோருக்கு பதிலாக காரக்குழம்பு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? மோரோ தயிரோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அது மிஸ் ஆகுது. ஒரு வேளை எனக்கு மிஸ்ஸிங்காக இல்லாட்டி இவங்க கொடுக்கலையான்னு தெரில. பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ். ஓகே, ஒன்லி தயிர் மிஸ்ஸிங். ரெஸ்ட் ஆல் குட். ஓகே, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, எப்போவுமே ஆந்திரா மீல்ஸை வந்து நம்ம பொடியிலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் ஃபஸ்ட் இந்த பொடி எடுக்கிறோம், சோத்தில் அப்படியே தட்டுறோம். தட்டிட்டு இது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டு. ஆந்திரா மெஸ்லாம் சாப்பிட போனேன்னா அப்படியே நிறைய பொடி எழுதி தும்ப வாங்க இந்த பொடியை சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து நெய்.
ஓகேங்களா. ஆடு செழிக்க ஊற்றிக்கிறோம். இது வந்து 199 ரூபா. பட் வீட்டில் டெலிவரி பண்ணுறது எல்லாம் சேர்த்து எனக்கு 240 ருபீஸ் கிட்ட ஆகிருக்கு. ஓகேங்களா. 240 ருபீஸ்க்கு இந்த சாப்பாடு ஒர்த்தான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து இது பண்ணுவோம். வாங்க நீங்களும் சேர்ந்து என் கூட சாப்பிடுங்க. பொடி செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது. சைடில் இந்த உருளைக்கிழங்கு கூட்டை எடுத்து வச்சுக்குவோம். இந்த சைடில் இந்த பீட்ரூட் கூட்டை எடுத்து வச்சுக்குவோம். கூட்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பீட்ரூட்டுமே நல்லா இருக்குங்க. ரைஸ் குவான்டிட்டி வந்து ஒரு இவ்வளோ பெரிய பாக்ஸில் கொடுத்தாலும் கொஞ்சம் அழுத்தி வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் கூட கொஞ்சம் ரைஸ் இருந்துருக்கும். பட் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பாலுக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். பாலுக்கு வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அதனால் கூட கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது பாலை கொஞ்சம் பிடிக்கும். சாம்பார்லாம் இருந்தால் கூட நைட்டு தோசை கூட உப்பேதிங்க. மெயினாக நமக்கு இப்போ பசி அடங்கணும். ஓகேங்களா. ஓகே, பாலக் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. பாலக்குமே நல்லாவே இருக்குது. வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. காரம் கம்மி தாங்க. ஆந்திராவில் ஸ்டைலில் இருக்க அந்தளவுக்கு காரம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. சட்னி இதோ வந்து நல்லா தான் இருக்கும் நம்புகிறேன். நைட்டு நான் தோசை சுட வரேன் வீட்டுக்கு. அதனால் நம்ம இதையும் அந்த சாம்பாரையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவ்வளோ ரைஸ் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட முக்கால்வாசி சாப்பிட்டோம். மீதியை வந்து நம்ம இந்த கார குழம்போட வச்சு சாப்பிட போகிறோம். ரசத்தை வந்து எனக்கு சோத்தில் வச்சு சாப்பிட்றத விட வெறுமனை குடிக்க தான் முடியும். கடைசியாக நம்ம ரசத்தை குடிக்கிறோம், பாயசத்தை குடிக்கிறோம். ஓகேங்களா. நிறைய சாப்பிட்றவங்களுக்கு வேணால் கம்மியாக இருக்கலாம். பட் நார்மலாக ஒரு ஆளுக்கு தேவையான அளவு இந்த பார்சலில் இருக்குது. எஸ், ரசத்தை காரக்குழம்பு ஊற்றிடுவோமா. என்னடா இவன் அப்பளத்தை சாப்பிடலேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பளம் வந்து நான் அந்த அளவுக்கு சாப்பிட விரும்ப மாட்டேன். பட் ஐ வில் டேஸ்ட் இட். இதில் ஒரு ஃபன் பார்ட் என்ன தெரியுங்களா. மோர் மிளகாய் கொடுத்துருக்காங்க. பட் மோரோ தயிரோ கொடுக்கல. ஸோ சேட். ஸோ நம்ம காரக்குழம்போட காரமாக மோர் மிளகாய் சாப்பிட்லாம். காரக்குழம்பு நல்லா இருக்குங்க. நல்லா பிடிச்சிருக்கு. சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்களோட தட்டு எண்ட் ஆஃப் த ஈட்டிங்கில் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாமே காலியாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்து எல்லாத்தையுமே நான் காலி பண்ணிட்டேன். ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோத்தையும் சாப்பிட்ருங்க. சரி, இப்போது வந்து நம்ம ரசம் குடிக்க போகிறோம். வாங்க ரசம் குடிக்கலாம். ரசம் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது. ஃபைனலாக பாயசத்தை குடித்து இந்த வீடியோவுக்கு சுபம் போடலாம். எனக்கு வந்து ஸ்வீட் அந்தளவுக்கு பிடிக்காது. பட் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் பண்ண விட சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. நான் கூட நிறைய ஸ்வீட் போட்டு நம்ம திகட்ட வச்சுருவோம்னு நினச்சேன். கரெக்டான அளவு இருக்குது. நல்லாயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கேஆர்கே ஃபேமிலி வீலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவுடன் வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். நன்றி, வணக்கம், பாய்.